கம்மியாக சாப்பிட்டு அதிகமாக நடந்தீங்க அப்படின்னா வெயிட் லாஸ் ஆகும். கம்மியாக சாப்பிட்டு அதிகமாக நடந்து ப்ரோட்டீன் அதிகமாக சாப்பிட்டீங்க அப்படின்னா நம்ம பாடியில் இருக்க ஃபேட் லாஸ் ஆகும். கம்மியாக சாப்பிட்டு அதிகமாக நடந்து அதிகமாக ப்ரோட்டீன் சாப்பிட்டு ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம பாடியில் ஃபேட் லாஸ் ஆகிறது இல்லாமல் மசில்ஸை பில்ட் பண்ண முடியும். ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணும்போது நம்ம பாடிக்கு தேவையான ப்ரோட்டீன், விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபைபர் இது எதுவுமே கொடுக்காம நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க. வெயிட் லாஸ் பண்ணும்போது ப்ரோட்டீன் நீங்கள் அதிகமாக எடுத்துக்காமல் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மசில்ஸ் தான் லாஸ் ஆகும், ஃபேட் லாஸ் ஆகாது. ஸோ கம்பல்சரி நம்ம பாடிக்கு தேவையான ப்ரோட்டீன் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணணும். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ணணும். நம்ம பாடிக்கு ஃபேட்டுன்றது ரொம்ப முக்கியம். எல்டிஎல், ஹெச்டிஎல்னு சொல்லி 2 கொழுப்பு இருக்குது. எல்டிஎல்னால் கெட்ட கொழுப்பு, ஹெச்டிஎல்னால் நல்ல கொழுப்பு. சிம்பிளாக சொல்லப்போனால் கெட்ட கொழுப்பு அதிகமாகிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய பிளட்டில் கொலஸ்ட்ரால் லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இதனால் ஃப்யூச்சரில் ஹார்ட் ரிலேட்டடான ப்ராப்ளம் வரும். ஸோ நீங்கள் நல்ல கொழுப்பை சேம் அளவில் இன்டேக் பண்ணணும். நல்ல கொழுப்பை இன்டேக் பண்ணுறதால என்ன நடக்கும் அப்படின்னா அந்த கெட்ட கொழுப்பை கொலஸ்ட்ரால் படிய இது கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணி நமக்கு பிளட் ஃப்ளோ ஆகிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணும்போது நம்மளுடைய பாடிக்கு குட் ஃபேட்ன்றது ரொம்ப முக்கியம். குட் ஃபேட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃபைபர் கம்பல்சரி, நார்ச்சத்தை நீங்கள் ஆட் பண்ணி எடுத்துக்கணும். நம்மளுடைய ஹெல்த்துக்கும் சரி வெயிட் லாஸுக்கும் சரி ஃபைபர்ன்றது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் விட்டமின்ஸ், மினரல்ஸ் டெய்லி பேசிஸில் நம்ம பாடிக்கு விட்டமின்ஸ், மினரல்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ நீங்கள் விட்டமின்ஸ், மினரல்ஸ் எடுக்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு 5 வகையான காய்கறிகள், 5 வகையான பழங்கள் சாப்பிட்டா தான் நம்ம பாடிக்கு ஒரு நாளைக்கு என்னென்ன விட்டமின்ஸ், மினரல்ஸ் தேவையோ அது எல்லாமே கிடைக்கும். அப்போ வெயிட் லாஸ் பண்ணும்போது விட்டமின்ஸ், மினரல்ஸை கம்பல்சரி ஆட் பண்ணி சாப்பிட்ணும். அதுக்கப்புறம் கார்போஹைட்ரேட், நம்ம பாடிக்கு 40% கார்போஹைட்ரேட் கம்பல்சரி தேவை. அப்படின்னா தான் நம்மளால் எனர்ஜியாக வெயிட் லாஸ் பண்ண முடியும். இப்போ நீங்கள் எனர்ஜியாக இருக்கிறதுக்கு இந்த கார்போஹைட்ரேட் தான் சப்போர்ட் பண்ணி எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி நம்ம பாடிக்கு கொடுக்கும். ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் 40% கார்போஹைட்ரேட் இருக்கிற மாதிரி சாப்பாட்டெலாம் பார்த்துக்குங்க. ஆனால் நான் சொன்னது நீங்கள் எல்லாத்தையுமே ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலும் இதில் கேலரி பேசிஸும் அதிகமாக இருக்குது, ஜிஐ லெவல் அப்படின்றதும் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இந்த ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனை ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்கு ஒரு மனுஷனுக்கு என்னென்ன விட்டமின்ஸ், மினரல்ஸ் தேவையோ வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட் ஸோ இது எல்லாமே இந்த ஒரு ஷேக் மில்கில் இருக்கும். ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணும்போது கம்பல்சரி இந்த நியூட்ரிஷனை ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேர் நான் ஒரு நியூட்ரிஷன் சென்டருக்கு போய்ட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன் சார், எனக்கு அவங்க காஸ்ட் வைஸ் அதிகமாக சொல்கிறாங்க அப்படின்னு யோசிப்பீங்க. ஸோ உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஐடியா சொல்கிறேன். ஹெர்பலைஃப்பில் ப்ரிஃபர்டு கஸ்டமர் ஐடின்னு இருக்குது. ஸோ இந்த ஐடியை க்ரியேட் பண்ணி ஃபுட்டு வாங்கும்போது உங்களுக்கு பெஸ்ட்டான ப்ரைஸ்லேயும் கிடைக்கும். சார் இந்த ஐடி நான் எப்படி க்ரியேட் பண்ணுறது, இந்த ஃபுட்டை வாங்கி நான் எப்படி பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணுறது, அதை நான் எப்படி கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், எனக்கு ஒரு நல்ல ஒரு டயட் பிளான் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னை கைட் பண்ண ஒரு பர்சனல் வெல்னஸ் கோச் வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேல தெரிய இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எங்கள் டீமில் இருக்க வெல்னஸ் கோச்சஸ் உங்களை கைட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு எனி டவுட், எனி இன்ஃபர்மேஷனாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் நாளைக்கு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.